श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ आप्यायन्तु ममाङ्गानि वाक्प्राणश्चक्षुश्रोत्रमथो बलम् इन्द्रियाणि सर्वाणि सर्वं ब्रह्म उपनिषदं माहं ब्रह्म निराकुर्यां मा ब्रह्म निराकरोत् अनिराकरणमस्तु अनिराकरणं मे अस्तु तदात्मनि निरदेय उपनिषत्सु धर्मास्ते मयि सन्तु ओम शांति शांति शांति। சாந்தோக்கிய உபனிஷத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுவரை 8 அத்தியாயங்களில் 5 அத்தியாயங்களை நாம் நிறைவு செய்திருக்கிறோம். அந்த 5மே பற்பல விதமான உபாசனைகளை நமக்கு சொல்லித்தந்தன. இனி நாம் பார்க்க போவது 6வது அத்தியாயம். இது பிரம்ம வித்யாவை நமக்கு புகட்டக்கூடிய அத்தியாயம். இதில் 16 கண்டங்கள் உள்ளன. இந்த 16 கண்டங்களிலும் என்ன தகவல் இருக்கிறது என்பதை இப்போது முன்கூட்டியே நாம் பார்த்து விடுவோம். பிறகு ஒவ்வொன்றையும் நாம் விரிவாக விளக்கமாகவும் தெளிவாகவும் பார்ப்போம். சர்வஜ்ஞ தத்துவம் என்பது என்ன? சர்வஜ்ஞ, ஞ என்றால் அறிவு, சர்வம் என்றால் எல்லாம், எல்லா அறிவும் பெற்றவன், முற்றறிவு, கடந்தது, நிகழ்வது, நடக்க இருப்பது, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு அணுவும் எங்கே எப்பொழுது எங்கே செல்கின்றன என்று ஒவ்வொரு விஷயத்தையும் அறிந்து வைத்திருப்பவன் சர்வஜ்ஞன். ஒரு பெரிய மக்கள் கூட்டத்திலே 1000 பேர் இருக்கிற அந்த திருவிழாவிலே ஒரு குழந்தை முதல் பெரியவர் வரை யார் எங்கெங்கே சென்று கொண்டிருக்கிறார் என்பதை யாராலும் ஒரே சமயத்தில் பார்த்து அறிய முடியாது. ஒரு நபரை நாம் குறிப்பாக பார்த்து கொண்டிருந்தால் அவர் செல்லும் இடத்தை நாம் அறியலாம். ஆனால் அந்த சமயத்திலே மற்ற 999 மனிதர்கள் என்ன செய்து கொண்டிருக்கால் நமக்கு தெரியாது. ஒவ்வொருவரையும் நாம் தனித்தனியாகத்தான் அறிகிறோம். அதுதான் நம்முடைய புத்திக்கு அறிகின்ற முறை. நம் புத்தியால் ஒரு சமயத்தில் ஒரு பொருளின் அசைவை மட்டும்தான் பார்க்க முடியும். அது கிஞ்சித்துவம், அது அல்பஜ்ஞத்துவம் என்று சொல்கிறோம். சர்வஜ்ஞத்துவம் என்பது 1000 பேரையும் ஒரே சமயத்தில் அவர்கள் கண் சிமிட்டுவதிலிருந்து, சுவாசிப்பதிலிருந்து, நகர்வதிலிருந்து அனைத்தையும் கவனிக்கின்ற ஒரு சக்தி. இது நடைமுறையில் எந்த மனிதனுக்கும் முடியாது, தேவர்களுக்கும் முடியாது. ஒரே ஒருவருக்கு தான் முடியும். அவர் பரமேஸ்வரர். அவரைத்தான் நாம் சர்வஜ்ஞத்துவம் என்போம். அவனின்றி ஓரணுவும் அசையாது என்பதின் பொருள், அவன் ஒவ்வொரு அணுவாவும் அவனே இருப்பதினால் அந்த அணுவின் வசை அவனுக்கு தெரிகிறது. நாம் ஒரு குறிப்பிட்ட உடம்பாக மட்டும் தான் இருக்கிறோம். நாம் எதிரில் இருக்கக்கூடிய தட்டுமுட்டு சாமான்களாக நாம் இல்லை. நாம் அதை அறிய முடியாது. அதை அறிவதற்கு நமக்கு புலன் என்கிற துணையில் தான் அறிய முடியும். புலனுடைய சக்தி எவ்வளவோ அவ்வளவுதான் அறிய முடியும். இறைவனோ எந்த புலனின் சக்தி இல்லாமல், புத்தியின் துணை இல்லாமல், மனதின் துணை இல்லாமல் நேரடியாகவே எல்லாவற்றையும் அறிகிறான் என்பதன் பொருள் அவன் எல்லாமாகவும் இருக்கிறான் என்று அர்த்தம். தன்னை அவன் அறிவதினால் இந்த பிரபஞ்சமாக இருக்கும் தன்னை அவன் முழுவதும் அறிந்தவனாக இருக்கிறான். அதுவே சர்வஜ்ஞத்துவம் என்பது பொருள். இதை நாம் இந்த சத்வித்யா என்கின்ற தலைப்பின் கீழ் பார்க்க போகிறோம். சத் என்பது இருப்பது, இருத்தல் என்று அர்த்தம். இருக்கிறது என்று நீங்கள் தமிழில் சொல்லலாம், ஆங்கிலத்தில் ஈஸ் என்று சொல்லலாம், அஸ்தி என்று சொல்லலாம். அதுவே சமஸ்கிருதத்திலே சத் என்று சொல்லப்படுகிறது. அந்த சத்து எப்படிப்பட்டது, இருத்தல் தன்மை எப்படிப்பட்டது என்கின்ற ஞானம்தான் சத்வித்யா. அடுத்த தலைப்பு இங்கே நாம் பார்க்க போவது, இந்த அனைத்தின் காரணம் யார்? இந்த பிரபஞ்சம் யாரிடமிருந்து தோன்றியது? எவனொருவன் சர்வஜனோ நிச்சயம் அவன்தான் அதை படைத்தவனாக இருப்பான். அது எப்படி அவன் படைத்தான் என்பதையும்,
படைப்பு என்ற தலைப்பில் அறியப் போகிறோம். சூக்ஷ்ம சரீரங்களை அவன் படைக்கிறான், சூக்ஷ்ம பிரபஞ்சத்தையும் படைக்கிறான். இதை நாத பிரபஞ்சம், சப்த பிரபஞ்சம் என்று சொல்கிறோம். இந்த சப்த பிரபஞ்சம் முதலில் தோன்றி அதிலிருந்து பொருட்பிரபஞ்சம் தோன்றுகிறது. சொல்லும் பொருளுமாக இந்த பிரபஞ்சம் இருக்கிறது. முதலில் பகவான் சொல்லாக இந்த பிரபஞ்சத்தை படைக்கிறார். அந்த சொல் யாருக்கு விளங்குதோ அவர்களுக்கு அது பொருளாக இருக்கிறது. இங்கே பொருள் என்று எதுவுமே இல்லை. எல்லாம் இருப்பதெல்லாம் சொற்கள் மட்டுமே, நாமரூபங்கள் மட்டுமே. சொற்கள் யாருக்கு விளங்குகிறதோ அவர்களுக்கு அந்த சொல் பிரபஞ்சமாக தெரிகிறது. சொல்லும் பொருளும் என்று இங்கே நாம் பார்க்க போகிறோம். இது சூக்ஷ்ம பரிணாமம் என்று சொல்கிறோம். சிருஷ்டியிலே 2 வகையான சிருஷ்டிகள் இருக்கின்றன. ஒன்று முதல் பொருள் மாறாமல் இன்னொன்றை உண்டு செய்வது, இன்னொன்று முதல் பொருள் மாறி இன்னொன்று உண்டாவது. 2 வகையில் நாம் படைப்பை செய்யலாம். ஒரு பொருளை மாற்றாமலே அது இன்னொன்றாக காட்டுவது என்பது விவர்த்தம் என்று பெயர். கயிறை எந்த விதமும் மாற்றாமலே அதை பாம்பாக காட்டுவது, சிப்பியை எந்த விதத்தில் மாற்றாமலே அதை வெள்ளிக்காசாக காட்டுவது விவர்த்தம் என்று பெயர். ஒன்று இன்னொன்றாக தெரிகிறது. அப்போ சிப்பி தன்னில் வெள்ளிக்காசை படைக்கிறது, கயிறு தன்னில் பாம்பை படைக்கிறது. ஆனால் அவர் படைக்கும் பொழுது கயிறுக்கு எந்த சேதாரமும் இல்லை. ஒருவன் கனவிலே எண்ணற்ற பொருட்களையும் கனவுலகத்தையும் படைக்கிறான். அதனால் அவனுக்கு எந்த சேதாரமும் இல்லை. எனவே கனவு என்கின்ற படைப்பு விவர்த்தம் என்று சொல்லப்படுகிறது. இன்னொரு வகையான படைப்பு பரிணாமம் என்று பெயர். ஒரு பொருள் கெட்டு இன்னொரு பொருள் உண்டாகும். விதை மறைந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறி அது செடியாக மாறும். விதை மறைந்திருதில்லை, விதையே உருமாறி தாவரமாகவும் பெரிய மரமாகவும் மாறுவது, பால் தயிராக மாறுவது, இவ்வாறு மாறுவதை நாம் பரிணாமம் என்கிறோம். மறுபடியும் நாம் தயிரிலிருந்து பாலை பெற முடியாது. மறுபடியும் மரத்தை விதையாக மாற்ற முடியாது. மரம் விதை உண்டு பண்ணால் பரவாயில்லை, ஆனால் உண்டான மரத்தை விதைக்குள் அடைப்பது என்பது முடியாது. அதுபோல் இந்த படைப்பை சூக்ஷ்ம பரிணாமம் என்பதை, சூக்ஷ்மத்தை படைப்பதை விவர்த்தம் என்றும், அந்த சூக்ஷ்மத்திலிருந்து ஸ்தூலத்தை படைப்பதை பரிணாமம் என்றும் சொல்கிறோம். பகவான் 2 வகையில் இந்த பிரபஞ்சத்தை படைக்கிறார். தன்னிலிருந்து நாம பிரபஞ்சம், சொல் பிரபஞ்சத்தை சூக்ஷ்மமாக அவர் படைக்கிறார். அது விவர்த்தம். தன்னிடம் எந்த மாற்றமும் இல்லாமல் அதை உண்டாக்குகிறார். எப்படி கனவை உண்டாக்குகிறோமோ, எவ்வாறு கயிறு பாம்பு உண்டாக்கிறதோ அவ்வாறு இந்த பிரபஞ்சத்தை சூக்ஷ்மமாக தன்னில் எண்ணங்களாக, கற்பனையாக, கல்பிதமாக உண்டாக்கி கொள்கிறார். பிறகு அந்த கல்பனைக்குள் இருக்கின்ற பொருளை வைத்துக்கொண்டு பரிணாமம் செய்து ஸ்தூலமாக உண்டாக்கிறார். அப்போ 2 விதத்தில் இங்கே நமக்கு படைப்பு இருக்கிறதை பார்க்கிறோம். விஞ்ஞானிகள் எல்லாம் இந்த படைப்பு முழுவதும் பரிணாமம் என்று சொல்கிறார்கள். நம்முடைய சாஸ்திரமும் அதை ஏற்றுக்கொள்கிறது. ஸ்தூல பிரபஞ்சத்தின் வளர்ச்சியைத்தான் பரிணாமம் என்று சொல்கிறீர்கள். இதற்கு முன்னாடி சூட்சுமமாகவே அது தோன்றி இருக்கிறதப்பா, அதனுடைய அதை பரிணாமம் சொல்ல முடியாது, அது விவர்த்தம் என்று சொல்ல வேண்டும் என்று 2 வகையில் நம்முடைய படைப்பை நாம் சாஸ்திரத்தின் மூலம் விளக்குகிறோம். அதையும் நாம் இங்கே பார்ப்போம். சூக்ஷ்ம பரிணாமமே ஸ்தூலம். அடுத்தது திரிபூதங்களே உடல். 3 பஞ்சபூதங்களிலே இந்த சாந்தோக்கியம் மட்டும் 3 பூதங்களை மட்டும் எடுத்துக்கொள்கிறது. அக்னி, நீர், நிலம், இந்த 3ஐ கொண்டே உடலை உண்டாக்குகிறது. கண்ணுக்கு தெரியாததாக இருக்கின்ற வாயுவையும் ஆகாயமும் அது கணக்கில் எடுத்துக்கொள்வதில்லை. ஏன் மற்ற இடத்துலாம் பஞ்சபூதத்தை சிருஷ்டியை தத்துவபோதத்தில் அப்படி தானே படித்தோம். பஞ்சபூதங்கள் தானே நமக்கு சூக்ஷ்மமாக இருந்து அந்த கரணத்தை உண்டாக்குகிறது, இந்திரியங்களை உண்டாக்குகிறது, ஸ்தூலமாக இருந்து நம்முடைய சரீரத்தையும் பிரபஞ்சத்தை உண்டாக்குறதுலாம் படித்தோமே. இந்த இடத்துல பஞ்சபூதங்களுக்கு மேலே 3 பூதங்கள் மட்டும் சொல்லப்படுகிறது. அந்த 3 பூதங்களை கொண்டே ஸ்தூல பூதங்களும் உண்டாக்கப்படுகிறது. அப்போ பஞ்சீகரணம் என்பது போல இங்கே நாம் திருவீகரணம் என்பதை படைக்கப் போகிறோம். இதற்கு என்ன காரணம் என்பதையும் அப்பொழுது நாம் விளக்கிக் கொள்வோம். உணவின் பரிணாமமே மனம் என்பது இங்கே சொல்லப்படுகிறது இந்த அத்தியாயத்தில். அதற்கான செயல்முறை விளக்கமும் இங்கே தரப்படும். எப்படி உணவு மனமாக மாறுகிறது என்பதை தூக்கம், பசி, தாகம் போன்ற உதாரணங்கள் மூலம் நமக்கு இந்த உபனிஷத் விளக்கும். 9வது தலைப்பு இங்கே நாம் பார்க்க இருப்பது மகா வாக்கிய விளக்கம். தத்துவமசி என்கின்ற மகா வாக்கியம் இந்த இடத்தில், இந்த சாந்தோக்கிய உபனிஷத்தில் தான் 6வது அத்தியாயத்தில் வருகிறது. பிரசித்தி பெற்ற மகா வாக்கியம் தத்துவமசி. அதை நீண்ட நேரம் விளக்கி நாம் புரிந்து கொள்ளப் போகிறோம்.
இதுவே இந்த உபனிஷத் இந்த விதத்திலே மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது. இதற்காக மகா வாக்கியத்தை விளக்குவதற்கு தேன் உதாரணம் தரப்படுகிறது, நதிகள் உதாரணம் தரப்படுகிறது. எத்தனை உதாரணம் தருகிறது பாருங்கள். தேன் வைத்து உதாரணம், நதிகளை கொண்டு உதாரணம், மரக்கிளைகளை கொண்டு ஒரு உதாரணம், விதை ஆலமரம் கொண்டு உதாரணம், உப்பு வைத்து கொண்டு லவணம் என்கின்ற உப்பை பயன்படுத்தி ஒரு உதாரணம், மற்றும் திக்கு தெரியாதவன் வைத்து சொல்கின்ற உதாரணம். இப்படி பலவிதமான உதாரணங்கள் மூலம் தத்துவமசி என்கின்ற வாக்கியம் இங்கே விளக்கப்பட இருக்கிறது. கடைசியாக மரண வேளையிலே நம்முடைய ஜீவனினுடைய கதி என்ன என்று சொல்லப்படுகிறது. ஞானியின் கதி என்ன, அஞ்ஞானியின் கதி என்ன என்பதையும் பார்ப்போம். முடிவாக நிறைவையும் நாம் இங்கு பார்க்க இருக்கிறோம். இந்த அத்தியாயத்திற்கு சங்கரர் ஒரு இணைப்பு பாஷ்யத்தை தருகிறார். 5 அத்தியாயங்கள் வரை உபாசனைகளை பேசி கொண்டிருந்த சாந்தோக்கிய உபனிஷத் 6வது வந்தவுடன் திடுதிப்பென்று பிரம்மத்தை பற்றி பேச ஆரம்பிக்கிறது. 2ஐயும் அவர் நமக்கு இணைத்து காட்டுகிறார். எதற்காக பிரம்ம விஜிக்ஞாசு என்று தானே நமக்கு சொல்லுகிறது. உபனிஷத்தின் மையக்கருத்தே பிரம்மத்தை விளக்குவது தான். அதனால்தான் வியாசர் உபனிஷத்துக்கு தன்னுடைய சூத்திரங்களை எழுதும் பொழுது மீமாம்சத்திலே முதல் சூத்திரத்திலேயே பிரம்ம ஜிக்ஞாசு என்று சொல்கிறார். அதக பிரம்ம ஜிக்ஞாசு என்று சொல்கிறார். அதன் மூலம் நாம் என்ன அறிகிறோம்? வேதத்தினுடைய மையக்கருத்தே பிரம்மத்தை பற்றி பேசுவது தான், கடவுளை பற்றி பேசுவது தான், ஆத்மாவை பற்றி பேசுவது தான். மீதி இந்த பூர்வ மீமாம்சம் என்கின்ற மந்திரங்கள் எல்லாம் எதை சொல்கிறது என்றால், அது இந்த மனிதன் இந்த பிரம்ம ஞானத்தை பெறுவதற்கு தகுதியாகுவதற்காக வேண்டிய தர்ம காரியங்களை மட்டும் உபதேசிக்கிறது. தர்மத்தை உபதேசித்து விட்ட பிறகு பிரம்மத்தை உபதேசிக்கிறது. இதுதான் இந்த வேதத்தினுடைய மையக்கருத்து. அப்படி இருக்கும் பொழுது ஏன் உபாசனை என்று நடுவில் வருகிறது, பக்தி செய்வது பற்றி சொல்லப்படுகிறது என்பது நமக்கு புரியல. 5 அத்தியாயங்கள் நம்ம பார்த்தோம். எத்தனை உபாசனைகள் நம்ம பார்த்தோம். உபகோசல வித்யான்னு பார்த்தோம், சாண்டில்ய வித்யான்னு பார்த்தோம், பஞ்சாக்னி வித்யான்னு பார்த்தோம், பிராண வித்யான்னு பார்த்தோம், மது வித்யா என்று பார்த்தோம். இந்த மாதிரி வித்யாக்களை கற்பனையிலே தியானம் செய்து உட்கார வைக்கிறதே இந்த உபனிஷத் 5 அத்தியாயங்களை இதை செலவு செய்திருக்கிறது. அதுக்கு என்ன காரணம் என்பதை சங்கரர் இங்கே நமக்கு விளக்குகிறார். அதுக்கு முன்னாடி அங்கே 5வது அத்தியாயத்தில் நாம் ஒரு சொல்லை நாம் பார்த்தோம். சர்வம் கலு இதம் பிரம்ம என்று அங்கே வந்தது. சர்வம் என்றால் எல்லாம் என்று பொருள். எல்லாம் என்பதிலே ஜீவராசிகள், ஜட உலகங்கள், மேல் உலகம், கீழ் உலகம், புழு முதல் பிரம்மா வரை அனைத்தும் சர்வம் என்பதில் அடங்கும். சர்வத்திலே எதெல்லாம் இருந்ததோ, எதெல்லாம் இப்போது இருக்கிறதோ, எதெல்லாம் இனிமேல் வரப்போகிறதோ அதுவும் அடங்கும். அதனால் சர்வம் என்பதை நாம் இந்த அர்த்தத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். சர்வம் இதம் பிரம்ம. இதம் என்பது இந்த ஜகத்து. சர்வம் ஜகத், ஒன்று விடாமல் மிச்சம் மீதி இல்லாமல் ஜகத்தில் இருக்கின்ற அனைத்தும் அர்த்தம். சர்வம் இதம் என்றால் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு பொருளும் பிரம்மம் தான், கடவுளை தவிர வேறு ஒரு பொருள் இல்லை என்று இங்கே சொல்கிறது. கலு என்பது ஒரு ஆச்சரிய சொல். ஆஹா, இங்கே இருப்பதெல்லாம் பிரம்மம் அல்லவா என்று சொல்லும்போது ஆஹா என்று சொல்வது போல சர்வம் கலு இதம் பிரம்ம. அந்த பிரம்மத்துக்கு ஒரு பெயர் தெரியுது, அது பேர் தஜ்ஜலான் என்று பார்த்தோம். தஜ்ஜலாம் என்பதை சங்கரர் நமக்கு பிரித்து காட்டுகிறார். தஜ்ஜம், தல்லம், ததனம், இந்த மூன்றும் ஒன்றாகி தஜ்ஜம் தல்லம் ததனம் சேர்ந்து தஜ்ஜலான் ஆகிறது. இதன் பொருள் தஜ்ஜம் என்றால் சிருஷ்டி, தல்லம் என்றால் ஸ்திதி, ததனம் என்றால் லயம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். சிருஷ்டி என்றது படைப்பது, படைத்த பின் படைத்துவது, மாறிக்கொண்டே இருந்து கொண்டே இருப்பது, முடிவில் அனைத்து மாற்றை நிறுத்தி கொண்டு மறைந்து போய் மறுபடியும் சிருஷ்டிக்கு தயாராவது. இவ்வாறு தோன்றி இருந்து மறைந்து, தோன்றி இருந்து மறைவதை தஜ்ஜலான் என்று சொல்கிறது. எப்பொழுது பிரம்மம் இந்த தோற்றம், இருத்தல், மறைதல் எல்லாம் காட்டாமல் தான் மாத்திரமாக இருக்கிறதோ அதை பிரம்மம் என்று சொல்கிறோம். எப்பொழுது இந்த சிருஷ்டியை செய்து நிலைப்படுத்தி மறுபடியும் லயப்படுத்துகிறதோ அப்பொழுது அந்த பிரம்மத்துக்கு ஈஸ்வரன் என்று பெயர் கொடுக்கப்படுகிறது. எனவே தஜ்ஜலான் என்பது சகுன பிரம்மமாகிய ஈஸ்வர பிரம்மத்துக்கு தான் இந்த பெயர். தஜ்ஜலாம் என்பது ஈஸ்வரன். இங்கே ஈஸ்வரன் படைக்கின்ற கர்த்தாவாக கூறப்பட்டிருக்கிறது.
அவர் இந்த இந்த பிரபஞ்சத்தை படைக்கிறார். அதனால் கர்த்தா அவர். யார் இதை படைத்தார்னா அவர் தான் சொல்கிறோம். இருந்தாலும் அவர் படைக்கவில்லைன்னு சொல்கிறார். ஏன் காரணம் என்றால் இந்த படைப்பு பொய்யாக இருப்பதனால் பொய்யை படைத்தது படைத்ததுன்னு சொல்ல முடியாது. இங்கே ஒரு யானை சிற்பத்தை நான் படைச்சிருக்கேன் சார் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அவர் காட்டுற எங்கெங்கன்னு அது பொய்யுங்கிறார். அப்போ நீ படைத்ததும் பொய் தான். எனவே கர்த்தா என்று சொல்லப்படுவது பொய்யான பிரபஞ்சத்தை படைச்சதுனால, அது விவர்த்தமாக இருப்பதினால, தோற்றத்திற்கு மாற்றம் இருப்பதனால அதை படைப்பு என்று எடுத்துக்கொள்ள முடியாது. ஒருவேளை படைப்பு என்று எடுத்துக்கொண்டால் ஈஸ்வரன் கர்த்தா. படைக்கப்பட்டது பொய்யானது கற்பிதமானது என்று சொன்னால் அவருடைய கர்த்தருத்துவம் அங்கே இல்லாமல் போகிறது. ஈஸ்வரன் கர்த்தாவாக கூறப்பட்டிருந்தும் அவர் எப்படி கர்த்தாவானார்? பிரம்மம் எதுவும் செய்யாதது நிர்விகாரம், நிஷ்கிரியா என்று நாம் படித்திருக்கிறோம். அது ஒன்றுமே செய்யாது. போக்கும் வரவும் புணர்வும் இல்லா புனிதம் என்று சொல்லப்பட்ட அந்த பிரம்மம் இங்கு அசைவதும் இல்லை, நகர்வதும் இல்லை, மாறுவதும் இல்லை, தேய்வதும் இல்லை, அழிவதும் இல்லை, பிறப்பதும் இல்லை. அப்படிப்பட்ட சூன்யங்களும் கிடையாது. அது இருக்கின்ற ஒரு பொருள். அது ஞான வடிவான ஒன்று. எப்படி இந்த சிருஷ்டியை செய்தது? ஒன்றை சிருஷ்டி செய்யணும் அப்படின்னா நீங்கள் முதல்ல அதுக்கு ஒரு சமையல் பண்ணணும், அல்லது ஒரு பொம்மை செய்யணும், ஒரு படம் வரையணும், அல்லது ஒரு கவிதை எழுதணும்னு சொன்னால் உங்கள் மனதிலே ஒரு மாற்றம் வரணும். உங்களுடைய கான்ஷியஸ் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய பிரஜானத்திலே சலனம் ஏற்பட்டால்தான் சிந்தனை ஏற்படும். அப்போ நீங்கள் சலனமே இல்லாமல் எப்படி இந்த சிந்தனையை உண்டு பண்ணீர்கள்? அப்போ சிந்தனைங்கிறது சலனம் தானே, ஒரு மாற்றம் தானே. ஒரு மாற்றமே ஏற்படுத்தி கொள்ளாமல் எப்படி நீங்கள் சிருஷ்டிக்க பண்ண முடியும்? அது எப்படின்னு நம்ம விளக்கலை இது வரைக்கும். அதை தான் சொல்கிறோம், விவர்த்தம் என்று சொல்கிறோம். ஆஸ் தோ, தோற்றத்துக்கு மட்டும் தெரிவது. அதனால் அது படைப்புன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் அது சரியாக விளக்கலை இல்லையா? அதனால் இந்த அத்தியாயத்திலே அது விளக்கப்படும். ஈஸ்வரன் கர்த்தாவாக சொல்லப்பட்டிருந்தாலும் அந்த நிர்விகாரியம் நிஷ்கிரியாவாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மம் எப்படி கிரியையை செய்தது என்றது விளக்கலை. அதை விளக்குவதாக இந்த 6வது அத்தியாயம் இருக்கிறது என்று நமக்கு சங்கரர் விளக்குகிறார். 5வது அத்தியாயம் வரை நாம் பல வித்யாக்களை பார்த்தோம். வித்யா என்றால் உபாசனைகள் என்று பொருள். இந்த உபாசனையிலே கடைசியாக நாம் பார்த்து வைஸ்வானர வித்யா. வைஸ்வானரன்கிறது விராட். இந்த பிரபஞ்சத்தை சூக்ஷ்மம் ஸ்தூலம் என்று 2ஆக பிரிக்கலாம். நாமம் ரூபம் என்றும் 2ஆக பிரிக்கலாம். சப்தம் பொருள் என்றும் பிரிக்கலாம். சப்த பிரபஞ்சம் பொருட்பிரபஞ்சம் என்று சொல்லலாம். சப்த பிரபஞ்சம் மனதிற்கு மட்டும் தோன்றுகின்ற சூக்ஷ்மமானது. பொருட்பிரபஞ்சம் என்பது புலன்களுக்கெல்லாம் தெரிகின்ற ஸ்தூலமான ஒன்று. ஸ்தூலமான பிரபஞ்சம் அதை சிருஷ்டி செய்வதற்கு கற்பனையில் சூக்ஷ்மமான பிரபஞ்சம். பகவான் தன்னிலே சூக்ஷ்மமாக ஒரு பிரபஞ்சத்தை உண்டு பண்ணி கொண்டு அதை ஸ்தூலமாக புலன்களால் அறியும்படி அவர் செய்கிறார். இவ்வாறு இதை செய்வது ஸ்தூலமாக வெளிப்பட்ட பிரபஞ்சத்திற்கு விராட் என்று பெயர். அந்த விராட் யார்? இப்பொழுது அந்த பிரம்மன் தான். அந்த தஜ்ஜலான் என்று சொல்லக்கூடிய பரமேஸ்வரன். அந்த தஜ்ஜலான் இப்பொழுது விராட்டாக இருக்கிறது. விராட்டுங்கிறவங்க என்னென்ன? இப்பொழுது பிரபஞ்சத்தில் ஒரு பொருள், இதுவும் விராட்டில் ஒரு பகுதி. நானும் விராட்டில் ஒரு பகுதி, நீங்களும் விராட்டில் ஒரு பகுதி. என் முன்னாடி இருக்க இந்த கம்ப்யூட்டரோ, இந்த வீடோ, இந்த பூலோகமோ அனைத்தும் விராட். எதையெல்லாம் நீங்கள் 5 புலன்களால் தொட்டு உணர்கிறீர்களோ அதெல்லாம் விவித பிரத்யய கோச்சரம் என்று சொல்லக்கூடிய விராட். விதவிதமாக புலன்களால் உணரக்கூடியதாக இருப்பது தான் விராட் என்று பெயர். அந்த விராட் சார் என்னால் கண்ணால் பார்க்க முடியல வாயுவை, அது விராட்டில் அடங்குமா? ஏன்? உன் தோலில் நீ ஸ்பரிசமாக உணர்ற இல்லையா? எனவே அது விராட்டு தான். ஆகாயத்தை நான் கண்ணாலும் பார்க்கல, தொட்டும் பார்க்கலையே சார் அப்படின்னு சொல்கிறேன். ஏதும் இல்லை என்று அறிகிற இல்லையா? ஒரு பொருள் இருக்கிறது, அதை சுற்றி இருக்கிற இடத்துல ஏதும் இல்லைன்னு அறிகிற இல்லையா? அந்த அறிவே போதும். எனவே உனக்கு அறிவின் மூலம் பெறுகின்ற அனைத்துமே விராட் என்று பொருள். அந்த விராட்டில் நீ ஒரு தனி ஜீவனும் கூட விராட்டில் ஒரு பகுதி தான். உன்னையும் விராட்டாக நீ தியானம் செய்து பார். அந்த ஜீவனை வைஸ்வானரன் விஸ்வநரன் என்று தியானம் செய்கிறது என்று நாம் 5வது அத்தியாயத்தில் பார்த்தோம். இவ்வாறு சங்கரர் நமக்கு அறிமுகம் செய்கிறார். வைஸ்வானர உபாசகன் அவன் ஒரு கவலம் உண்டால் தன்னை வைஸ்வானரன், இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தின் சிருஷ்டி, ஸ்தூல சிருஷ்டி நானே என்று தன்னை ஒரு தனிப்பொருளாக பிரித்து பார்க்காமல் பிரபஞ்சத்தோடு சேர்த்து கொண்டு பார்க்கிறான். ஒரு லட்டில் இருக்கக்கூடிய ஒரு பூந்தி தன்னை பூந்தி என்று சொல்லாமல் நான் லட்டு என்று சொன்னால், என் உடல் இருக்கின்ற
32 கோடி செல்கள் எல்லாம் ஒன்று நான் தனி என்று சொல்லாமல் ஒவ்வொரு செல்லும் நான் இந்த உடம்பே என்று சொல்ல வேண்டும். அப்படி சொல்லுகின்றவ ஒரு சாதாரண ஒரு மனிதன் தன்னை அவ்வாறு கற்பிதம் செய்து கொண்டு தியானம் செய்து அவன் வாழ்க்கையிலே ஒரு கவளத்தை உண்டால் அகில உலகத்திற்கு அத்தனை ஜீவர்களுக்கும் உணவு கொடுத்ததாக ஆகிறது என்று நம்ம பார்த்தோம். அவன் பிராணாய ஸ்வாகா அபானாய ஸ்வாகா என்று ஒவ்வொரு கவளமாக உள்ளே உண்டு சர்வம் பிரம்மார்ப்பணம் என்று சொல்கிறான். அவ்வாறு இந்த 5வது உபனிஷத் நிறைவு பெற்றது. பிராணாய ஸ்வாகா அபானாய ஸ்வாகா என்கிற மந்திரத்தை சொல்லி உண்பவர் அனைத்து உயிரினங்களுக்கும் பிரம்மா உட்பட 4 தலை இருக்கிற பிரம்மனுக்கும் கூட உணவு கொடுத்தவராக புண்ணியத்தை அடைகிறார். அந்த புண்ணியம் அளவு கடந்த புண்ணியமாக இருக்கிறது. அவர் பிரம்மத்திற்கும் அளிக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. இதனால் மறைமுகமாகவே ஜீவன்தான் ஈஸ்வரன் என்கின்ற ஐக்கியம் சொல்லப்பட்டது. ஒருவன் உண்டால் எல்லாரும் உண்டார்கள்னா என்ன அர்த்தம்? அப்போ ஒருவன் தான் எல்லாருமா இருக்கிறான்னு தானே அர்த்தம். அப்போ எல்லாருக்கும் ஒரு வாய் இருக்குது, அந்த வாய் இங்கே இருக்குது. அப்போ இந்த வாயில் பட்டவங்க எல்லாருக்கும் வைத்துக்கொள்ள போனதாக இருப்பதனால நான் வேறு ஈஸ்வரன் வேறு விராட் வேறு என்று பிரிவினை இல்லாமல் ஒரு வகையில் ஒரு ஐக்கியம் செய்யப்படுகிறது. இது தத்துவமசி என்ற ஐக்கியத்திற்கு முன்னோடியாக சொல்லுகின்ற ஸ்தூலத்தில் இருக்கின்ற ஒரு ஐக்கியத்தை சொல்லப்படுகிறது. இதுவே 6வது அத்தியாயத்தில் மிகவும் விரிவாக சொல்லப்பட இருக்கிறது. இதை நாம் பார்க்க போகிறோம். எதற்காக இந்த உபநிஷத்திற்கு முன்னால் பிரம்மத்தை பற்றிய உபதேசத்திற்கு முன்னால் இந்த உபாசனைகள் சொல்லப்படுகின்றன? கற்பனையாக இந்த மது வித்யா என்பதை நாம் பார்த்தோம். அங்கே மது என்பது சூரியன் என்றும் அந்த சூரிய கதிர்கள் எல்லாம் தேனீக்கள் என்றும் அது அநேகமாக பறந்து சென்று வேதங்களிலிருந்து தேனையெல்லாம் உரிந்து கொண்டு சூரியனாக மாறுகிறது என்றும் இந்த பிரபஞ்சம் அதனால் வளைந்து மூங்கில் போல் தொங்குகிறது என்றும் நாம் கற்பனை செய்தோம். இதெல்லாம் எதற்காக செய்யப்படுகிறது என்று நாம் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்க வேண்டும். இது ஒரு வெட்டி வேலை மாதிரி தானே தெரியுது. இதெல்லாம் பொய்ன்னு பின்னாடி சொல்லக்கூடிய இந்த உபனிஷத் எதற்காக இந்த விரிவான கதைகளை சொல்ல வேண்டும் என்று. இந்த உபனிஷத்தை படிக்கிறவன் முதல்ல என்ன படிச்சுட்டு வந்திருக்கான்னு பார்க்கணும், என்ன செய்துட்டு இருந்தான்னு பார்க்கணும். உபனிஷத் என்ன சொல்லப் போகிறது? ஏ மகனே தேவதத்தா, நீ எதையும் செய்யாதவன் என்று சொல்லப்போகுது. ஆனால் தேவதத்தனோ கடந்த 40 வருடங்களாக என்னென்னவோ பாடுபட்டு செய்து கொண்டு வந்தவன், கர்மத்திலேயே உழண்டு கொண்டிருந்தவன். கர்மம் செய்தால்தான் கிடைக்கும், கையை ஊனி கரணம் போட்டினாதான் சம்பாதிக்க முடியும், நாம் உழைக்க வேண்டும், எதையாவது செய்து தான் பிழைக்க வேண்டும் என்கின்ற ஒருவன் திடீரென்று வந்து நீ செயலற்றவன், அழியாதவன், மாறாதவன், உனக்கு கர்மமே இல்லை என்று சொன்னால் அவன் புரிஞ்சிக்கவே மாட்டான். எனவே அவனை பக்குவப்படுத்துவதற்காக கர்மபூர்வமாக இருக்கின்ற ஒரு மனிதனை ஞானபூர்வமாக மாற்றுவதற்காக இடையிலே சிந்தனை பூர்வமாக மாற்றணும். அவனை சிந்திக்க பழக தர வேண்டும். செய்துக்கிட்டே இருக்கணும், சிந்திக்கவே நேரம் இல்லை. எங்கே சார் நான் எனக்கு யோசிக்கிறது, கடவுள் சாமியோ இதெல்லாம் புஸ்தகம்லாம் படிக்க நேரம் இல்லை சார். ஒரு 9 மணி நேரம் 10 மணி நேரம் உழைச்சாதான் எங்கள் 3 குழந்தைங்களுக்கு சோறு போட முடியும், வாங்கின கடனுக்கு மாதம் வட்டியாவது கட்ட முடியும். இதில் நீங்கள் பகவத்கீதை படிங்க, கோயிலுக்கு போங்க, பஜனை பாடுங்கன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கர்மத்திலே இருக்கின்ற கர்மபரன். அவனை ஞானபரனாக மாற்றணும்னா அவன் கிட்ட வரவே மாட்டான். அவனுக்கு கொஞ்சம் கர்மத்தை நிறுத்தி அமைதியாக தியானம் செய். வாக்காலும் உடலாலும் செய்த கர்மத்தை நிறுத்தி மனசால் கொஞ்சம் கர்மம் செய், மானச கர்மா செய் என்று மனதில் கர்மம் செய்கின்ற ஒரு பணியை தருகிறார்கள். அதுதான் உபாசனை, இந்த தியானம் எல்லாம். இப்பொழுது கொஞ்சம் பிரபஞ்சம் பற்றியும் சொற்களை பற்றியும் வேதத்தை பற்றியும் மது வித்யா, சாண்டில்ய வித்யா, எப்படி ஜீவன் சொர்க்கத்திலிருந்து மழையாக தோன்றி பூமியில் விழுந்து பயிராக முளைத்து பயிருக்கு தானியத்தில் ஒட்டி கொண்டு அது ஒரு ஆடவனின் உடலிலே சென்று பிந்துவில் சென்று தாய் உடம்பிலே சென்று பிறகு குழந்தையாக வருகின்றது என்ற ஒரு பேசேஜெல்லாம் சொல்லும் பொழுது அவனுக்கு ஓரளவுக்கு இந்த அன்றாட உலகியல் விஷயத்திலிருந்து விடுபட்டு வேறு விஷயங்களை சிந்திப்பதற்கு வேண்டிய, அமர்ந்து சிந்திக்க வேண்டிய ஒரு தருணத்தை தருவதனாலே அந்த உபாசனை ஆரண்ய காண்டத்திலே ஒருவன் பிரம்மச்சாரியாக இருந்து கிரகசனாக இருந்து ஓய்வு பெற்ற வயதிலே வனத்தில் வசிக்கின்ற காலத்திலே வானப்பிரசனாக இருக்கும் பொழுது நீ அமைதியாக தியானம் செய், நீ பேசியது போதும், செய்தது போதும், இப்போ சிந்தனை செய் என்று இந்த உபாசனைகளை ஒருவனுக்கு புகட்டுகிறது. அதன் பிறகு குருவிடம் சென்று நாம் இந்த உபதேசத்தை பெற்று முக்தி அடைந்து ஞானியாக வேண்டும். இந்த ஞானியாக வேண்டும் என்பதற்காக கர்மத்திற்கும் ஞானத்திற்கும் இடையிலே மானச கர்மம் என்று சொல்லக்கூடிய உபாசனையை இடையே புகுத்தி
இந்த உபனிஷத் நமக்கு தயார்படுத்துகிறது என்று சங்கரர் ஒரு அருமையான ஒரு இணைப்பு பாஷ்யத்தை தருகிறார். இங்கே தத்துவமசி என்ற வார்த்தை வருகிறது. தத் என்பது ஈஸ்வரன், துவம் என்பது ஜீவன். கடவுள் அல்லது இறைவன், மனிதன், இரண்டு ஒன்று. ஏ மனிதா, நீதான் இறைவன். துவம் தத் அசி, தன் துவம் நான் நீ. ஏ மனிதா, துவம் தத் அந்த கடவுள் இறைவன், நீதான் நீயாக இருக்கிறாய், அசி இருக்கிறாய். அதுவாக ஆவாயின்னு சொல்லலை. நீ படிப்படியாக கர்மம் செய்து, தியானம் செய்து, பஜனைகள் செய்து, கோயில் குளமாக செய்து இறைநிலை அடைவாய், இறைவோடு இணைவாய் அப்படின்னு அவர் ஒரு பெரிய ஒரு பிளக்கு மாதிரியும் நீ ஒரு சின்ன பிளக் அதில் போய் சொரிக்கிற மாதிரி இதெல்லாம் கிடையாது. இப்பொழுதே நீ இறைவன் தான், அதை அறிவாயின்னு சொல்லுது. அடைவாயின்னு சொல்லலை, அறிவாயின்னு சொல்லுது. தத்து தோமசி என்று இது சொல்லப்படுகிறது. மற்ற மகா வாக்கியங்கள் எல்லாம் அகம் பிரம்மாஸ்மி, அயமாத்மா பிரம்மா என்று சொல்கிறது. இந்த ஆத்மா பிரம்மம், நான் பிரம்மம் என்று சீடன் தனக்குத்தானே சொல்லுவது போல் இருக்கிறது. ஆனால் இது மட்டும்தான் சீடனை நோக்கி குரு சொல்லுகிறார். சீடனே, நீதான் பிரம்மம், நீயே கடவுள் என்று சொல்லுவது போல் இருப்பதனால இது உபதேச மகா வாக்கியம் என்று இதற்கு பெயர். இந்த உபதேச மகா வாக்கியம் இங்கே வருவதனாலே நாம் எல்லாரும் உபதேசத்தை பற்றி நிறைவு பெற்று முக்தி அடைவோம். நாம் முதல் சூத்திரத்திலிருந்து ஆரம்பிப்போம். 6வது அத்தியாயம், முதல் கண்டம், முதல் மந்திரம். ஸ்வேதகேது ஹாருணேய ஆச தகும்ஹ பிதோ உவாச்ச ஸ்வேதகேதோ வச பிரம்மச்சரியம் நவை சோம்ய அஸ்மத் குலீனோ அனூச்சிய பிரம்மபந்து இவ பவதி இதி என்று சொல்கிறார். இங்கே ஒரு கதை. ஆருணிய உத்தாலகர் என்று ஒருவர் இருக்கிறார். அவருடைய தந்தை பெயர் அருணன், இவருடைய பெயர் உத்தாலகர். தந்தை பெயரில் சேர்த்து ஆருணேய என்று சொல்வார். ஆருணி உத்தாலகர்னு பேர். ஆருணேய என்றால் அருணனின் பேரன் என் அர்த்தம். ஆருணி என்றால் மகன், ஆருணேய என்றால் பேரன். அப்போ ஹாருணேயனால் அருண் என்பவனுடைய பேரனாகிய உத்தாலகர் என்பவனுடைய மகனாகிய ஸ்வேதகேதுக்கு அப்போ அவங்க பிதா உவாச, இங்கே இருக்கு பாருங்கள், பிதா உவாச. தந்தை சொல்லுகிறார். இவர் பேர் உத்தாலகர். இந்த உத்தாலகர் சொல்கிறார், ஸ்வேதகேது ஆச வச பிரம்மச்சரியம் என்று சொல்கிறார். ஸ்வேதகேது ஆருணியே ஆசனா இருக்கிறார், அந்த பையன் இருக்கிறான். அவனிடம் தகும் பிதோ உவாச, தந்தை சொல்லுகிறார். ஸ்வேதகேது ஆருணியங்கிறது ஒரு பையன் பேர். அவனுடைய அப்பா கூறுகிறார், என்ன சொல்கிறாரு? ஸ்வேதகேது வச பிரம்மச்சரியம். வச என்றால் வசித்து விட்டு வா, படிச்சுட்டு வாடா, ஸ்கூலுக்கு போடா. 12 வயசு ஆயிடுச்சு, இப்படி வீட்டிலையே சுற்றி விளையாடிட்டு இருக்கிற, நடவண்டி தள்ளிகிட்ருக்கிற, எங்கே பார்த்தாலும் மாடு மேய்ச்சிட்டு ஓடி ஆடி விளையாடிட்டுருக்கிற, பசங்களோடு நேரத்தை கடத்திட்டு இருக்கிற. எனவே ஹாருணேய வச பிரம்மச்சரியம், பிரம்மச்சாரியாக பள்ளிக்கூடம் சென்று, பள்ளிக்கூடம் போது பேர் பிரம்மச்சாரியன்னு பேருங்க. தவறாக நம்ம பிரம்மச்சாரியம் என்றால் கல்யாணம் கட்டிக்காமல் இருக்கிறது பிரம்மச்சாரின்னு நினச்சிருக்கேன். கல்யாணம் கட்டியும் பிரம்மச்சாரின்னு ஒரு கதை எழுதுனாங்க. பிரம்மச்சாரியம் திருமண வாழ்க்கைக்கு முன்னாடி இருக்கின்ற பள்ளி பருவம் என்று அர்த்தமே தவிர கல்யாணம் கட்டிக்காமல் இருக்கிறதே பிரம்மச்சாரியம் இல்லை. அப்போ ஒருவன் கல்யாணம் கட்டிக்காமலே 60-70 வயசு இருந்தான்னா அவன் பிரம்மச்சாரின்னு சொல்லுவோமா? அப்படி தான் இங்கே சொல்கிறாங்க. அவர் நைஷ்டிக பிரம்மச்சாரின்னு பேர். நிஷ்டையில் பிரம்மச்சாரியில் இருக்கிறார், அதான் வாழ்நாள் முழுக்க படிக்கிறவர்னு அர்த்தம். எனவே இவர் சொல்கிறார், மகனே, நீ பிரம்மச்சாரியாக சென்று, அதாவது பள்ளிக்கூடம் சென்று படித்து விட்டு வா. சோமிய என்றால்
அருமை மகனே என்று அர்த்தம். சௌமிய, சமபுத்தி உடையவனே, நல்ல பையன், விருப்பெருப்பில்லை, கோபதாபங்கள் இல்லை, அப்படிப்பட்டவனை சௌமியம், அவனை சோமிய என்று கூப்பிடுறார். நவை சோமிய, டே நம்ம குடும்பத்தில் அஸ்மத் குலீனோ, அஸ்மத் தான் நம்முடைய, கூலீனோ குலம், நம்முடைய குலத்தில், டே நம்ம குலம்னு ஒன்று இருக்குல்ல, இந்த குலத்தில் நவை அனூஷ்ய, இது மாதிரி படிக்காதவன் யாருமே இல்லைடா, எல்லாம் படித்தவங்கடா நம்ம வீட்டில். அனூச்சியம்னா படிப்பு. இந்த படிக்காமல் இருந்தவங்க யாருமே இல்லைடா, தாத்தா படித்தவர், அவருக்கு படித்தவர், உங்கள் மாமன் படித்தவன், உங்கள் அம்மா கூட அண்ணன் தம்பிகள்லாம் படித்தவங்க, எல்லாரும் படித்தவங்க. நைவ பிரம்மபந்து, பிரம்மபந்துரிவ பவதி. பிரம்மபந்து என்றால் திட்ட வார்த்தை. பேருக்கு பூணூல் போட்டுக்கிட்டு பிராமணனாக இருக்காத. எவனை வரும் பேருக்கு பூணூல் போட்டுக்கிட்டு பிராமணன் என்று சொல்லிக் கொள்கிறானோ அவனுக்கு பேர் பிரம்மபந்து. அப்படின்னா பேருக்கு தான் பிராமணன், அவன் ஒரு படிப்பும் படிக்காதவன் அப்படின்னு அர்த்தம். அப்படி ஆயிடாதடா, பிரம்மபந்துவாக நீ ஆகிவிட வேண்டாம். பவதி இது ஸ்வேதகேது ஆருண்யவாச ஆச, ஆருணரின் பெயரனும் சுவதகேசி எனப்படுவனும் இருந்து வந்தான். ஆசை என்றால் இருந்து வந்தான். தம் அவனிடம் பிதாக உவாச. இங்கே தம் பிதான்னு போகிறோம், அங்கே மந்திரத்தை சொல்லும்போது தகும் அப்படின்ட்டு சொல்கிறோம். எப்பொழுதெல்லாம் ஹா வருகிறதோ அதுக்கு முன்னாடி தம் வந்ததுன்னா தகும் என்று வரும். தம் மட்டும் இல்லை, இம்காரம் வந்ததுன்னா அந்த ஹும்காரத்தோடு மாற்றணும். தகும் உவாச, தந்தையனிடம் கூறுறார், ஏ ஸ்வேதகேது, ஸ்வேதகேதோ பிரம்மச்சரியம் வச, குருகுலம் சென்று பிரம்மச்சரியாக வாழ்வாய். சோமிய, அன்பு மகனே, அஸ்மத் குலீனே, நமது குலத்திலே பரம்பரையிலே அனூச்சிய, அனூனுச்சிய, அனநூச்சிய, ஊச்சியம்னா படிக்கிறது, அனநூச்சிய என்றால் படிக்காதவர்களாக நவை இருந்ததில்லை. பிரம்மபந்துரிவ பவதி, பெயரால் மட்டும் பிராமணனாக இருந்தது நம்ம சரித்திரத்திலே இல்லடா என்று சொல்கிறார். ஏ ஸ்வேதகேது செல்வமே என்று இங்கே பொழிப்புரையை நம்ம பார்த்திருக்கிறோம். உபனிஷத்துக்கள் வழக்கமாக மந்திரங்களாக சொல்லியிருக்கும், சில இடங்களில் உரையாடலாக இருக்கும். இங்கே நம்ம பார்ப்பது மந்திரங்கள் தான், ஆனால் அது உரையாடலாக இருக்கிறது. ஒரே இடத்துல மகனும் தந்தையும் பேசுவார்கள். இங்கே தந்தை பேசினானா மகன் பேசினானாங்கிறத குரு தான் கண்டுபிடிச்சு சொல்லுவார். அந்த இலக்கணத்தை வைத்து அவர் கண்டுபிடிப்பார். இங்கே அருணரின் பேரன் ஸ்வேதகேது, தந்தை உத்தாலக ஆருணி. இவனுக்கு தந்தைக்கு ஆருணியின் பேர், ஸ்வேதகேதுக்கு ஆருணியே என்று பெயர். பிரம்மச்சரிய ஆசிரமம் என்பது அந்த காலத்திலே பள்ளிக்கூடங்கள், இன்றைக்கி கார்ப்பரேஷன் பள்ளிக்கூடங்கள் இருக்குது, ப்ரைவேட் பள்ளிக்கூடங்கள் இருக்குது, மத்திய அரசாங்கம் கூட இங்கே பள்ளிக்கூடங்களை நடத்தி கொண்டிருக்கின்றன, இன்டர்நேஷ்னல் பள்ளிக்கூடங்கள் இருக்கின்றன. பள்ளிக்கூடங்கள் பலவிதமாக இருக்கிறது. அந்த காலத்திலே பள்ளிக்கூடத்திற்கு குருகுலம் என்று பெயர். அங்கே பல குருக்கள் இருப்பார்கள். ஒவ்வொரு குருவும் ஒன்று ஒன்றே சொல்லிக் கொடுப்பார்கள். பிராமணர்களுக்கு என்று சிலதுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. சத்திரியனாக வந்திருந்தான்னா அவனுக்கு பிராமணனுக்கு சொல்லிக் கொடுக்காது, எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சொல்லித் தருவாங்க. போர் பயிற்சி, வாழ் பயிற்சி இதெல்லாம். அப்புறம் வியாச குடும்பத்திலே வைசிய குடும்பத்தில் தான் கணிதங்களை சொல்லிக் கொடுப்பாங்க. கணக்கு வரவு செலவெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது இதெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. சூத்திரர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் நெசவு தொழில், உழைப்பு தொழில், இது போன்ற நுணுக்கமான கலைத்திறன்கள்லாம் அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. சிற்பம் செய்வது இதெல்லாம் கூட அவங்களுக்கு சொல்லித் தருவார்கள். இது குருகுலத்தில் இது கற்றுக்கிட்டு வரணும். இது இல்லாமல் எல்லாருக்கும் பொதுவாக ஒன்று இருக்கும். இப்போ நாம் கூட பார்த்தோம்னா +2 வரும்பொழுது நீ என்ன எடுத்திருக்கிறேன், நான் பிகாமுக்கு எடுத்திருக்கிறேன், காமர்ஸ் எடுத்திருக்கிறேன், நான் மெடிக்கல் போகிறதுனால பயாலஜியும் சயின்ஸும் எடுத்திருக்கிறேன், இன்னொருத்தர் மேத்தமெட்டிக்ஸ் ஃபிசிக்ஸ் எடுத்திருக்கிறான் அப்படின்னு போகிறோம். நான் இன்ஜினியரிங் தான் போக போகிறேன், நான் மெடிசின் போகிறதில்லை இப்படின்லாம் சொல்கிறேன். இப்படி சிறப்பு கல்விகள் பெறும்போது அதுக்கு சிறப்பு குருநாதர்கள் இருப்பார்கள். அனைவருக்கும் பொதுவான படிப்பு தேவைப்படும். எல்லாருக்கும் ஏபிசிடி கற்றுக்கணும், எல்லாருக்கும் தமிழ் இருக்கணும், எல்லாருக்குமே ஆங்கிலம் கற்றுக் கொடுக்கணும், எல்லாருக்குமே சரித்திரம் பூகோளம் சொல்லிக் கொடுக்கணும். அந்த பொது பாடத்திட்டம்னு ஒன்று இருக்கும். இதெல்லாம் அந்த காலத்து குருகுலத்தில் இருந்தது. இந்த குருகுலத்துக்கு யாரும் ஃபீஸ் கட்டிட்டு போக வேண்டியதில்லை. கொண்டு போய் பையனை சேர்த்துட்டா போர்டிங் அண்டு டீச்சிங் அங்கேயே ஒரே இடத்துல தான், அங்கேயே படுத்து தூங்குவான். அவங்களுக்கு நிறைய குடில்கள் இருக்கும், அவங்களுக்கு குளிப்பதற்கு இடம் இருக்கும், உணவு சமயத்திற்கு செய்வதற்கு வேண்டிய சமையல் கூடம் இருக்கும். இது அத்தனை செலவும் குரு தான் பார்த்துக்குவார். குருவுக்கு எங்கேருந்து வருமானம் வருதுன்னா, இதற்கு முன்னால் படித்து சென்ற மாணவர்கள் எல்லாம் நாட்டிலே பெரிய பெரிய தலைமை பொதிப்பில் இருப்பார்கள். வைசியனாக போனவெல்லாம் பெரிய பிஸ்னஸ் மேனாக இருப்பான்.
சத்திரியனாக போனவனெல்லாம் அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பான். பிராமணனாக போனவெல்லாம் பெரிய பெரிய ஒரு மந்திரிகள் பகுதியெல்லாம் இருந்து கொண்டு அரசனுக்கு உதவி செய்பவர்களாக இருப்பார்கள். அரசனும் சத்திரியனும் இருந்து கொண்டு தன்னுடைய குருகுலத்திற்கு அன்பளிப்பாக மானியங்களை தருவாங்க. இந்த 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 10 ஏக்கர் நிலம் வருகின்ற வருமானத்தை இந்த குருகுலத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. இவ்வாறு பிரம்மச்சரிய வாசத்துக்கு குருகுலங்கள் அமைந்திருந்தன. அங்கே இதுக்கு பிரம்மச்சரிய ஆசிரமம் என்று பெயர், ஆசிரமம் என்று பெயர். இதற்கு தகுதி என்னவென்றால், ஒருவன் குருகுலத்துக்கு போகணும், அவன் வந்து வைசியனாக இருந்தாலும் சூத்திரனாக இருந்தாலும் எவனாக இருந்தாலும் பூநூல் கட்டாயம். பூநூல் போட்டவனை தான் குருகுலத்தை விட முடியும். இப்பொழுது அதெல்லாம் தேவையில்லை, இப்போ டை கட்டிட்டா போதும். பூநூல் குருகுலம் செய்யணும். குருகுலம் முடிந்த பிறகு அவனுக்கு திருமணம் செய்து வைக்கப்படும். இங்கே வேலை கிடைக்கணும் அப்படின்லாம் கிடையாது. இந்த காலத்தில் படிச்சுட்டாங்க, நல்ல வேலை கிடைச்ச பிறகு தான் அப்புறம் திருமணம் பண்ணுற மாதிரி. அப்பா எனக்கு பொண்ணு எதுவும் பார்த்துடாதீங்கப்பா, நான் வந்து முதல்ல காலில் நிற்கணும், ஸ்டெபிலைஸ் ஆகிக்கணும் அப்படின்னு இப்படிலாம் சொல்கிறாங்க. ஒன்றும் அப்படி கிடையாது. உடனடியாக திருமணம் நடக்கும். அவன் கிரகசாஸ்திரமும் வரணும். ஏனென்றால் பூநூல் போட்டவன் கல்யாணம் செய்து கொண்டு யஜ்ஞங்களை செய்யணும், அக்னிஹோத்திரம் செய்யணும். ஆகவே அக்னிஹோத்திரம் செய்யணும்னா அவனுக்கு கட்டாயம் திருமணம் ஆகியிருக்க வேண்டும். அதற்கு இந்த முதல்ல கொடுக்கறது பேர் பூநூல், அது பேர் உபநயனம்னு பேர். பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பினவொடனே ஒரு பூநூல் போட்டு 8 வயசுல 12 வயசில் அவனுக்கு பூநூலை போட்டு அனுப்புவார்கள். அந்த பூநூலுக்கு வந்து உபநயனம் என்று பெயர். நயனம் என்றால் கண்கள். உபநயன்ற மேலே இந்த கண்ணாடி கூட உபநயனம் தான் பேர். கண்ணாடி கண்ணு தெரியலன்னு இதை வந்து போட்டுக்கிறோம், உபநயனம். இதுக்கு ஒரு அடிஷ்னல் கண். இந்த பூநூல் வந்து கண்ணுக்கு கண், உபநயனம்னு பேர். இந்த பூநூல் தோளில் போட்டுக்கிறோம், அது எதுக்கு வந்து கண்ணுக்கு கண்ணுங்கிறாங்க என்றால், இந்த பூநூல் போட்டவனுக்கு தான் வேத ஞானம் சொல்லித்தரப்படும். அப்போ வேத ஞானம் பார்வையிலே இந்த உலகத்தை பார்க்கிறான். சாதாரண மனித பார்வையிலே, மிருக பார்வையிலே உலகத்தை பார்ப்பது வேறு. ஆனால் வேதம் படித்து விட்ட பிறகு அவன் உலகத்தை பார்க்கின்ற விதமே வேறாக இருக்கும். அது பேர் இன்னொரு கண். வேத ஞானம் இன்னொரு கண், அது கண்ணின் கண் என்பதனால அதுக்கு உபநயனம் என்று பெயர். யக்ஞ உபவீதம் என்றும் பெயர். யக்ஞம் செய்வதற்கு வேண்டிய தகுதியை தருவதினால் இந்த பூநூலுக்கு யக்ஞோபவீதம் என்றும் பெயர், உபநயனம் என்றும் பெயர். இது ஒரு கல்யாணம் என்றும் சொல்வார்கள். இன்னும் குழந்தைக்கு பூநூல் கல்யாணம் முடிஞ்சுதா அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் 8 வயசு ஆகிடுச்சு, பையன் வந்திருக்கிறான், இன்னும் நீங்கள் பூநூல் போடலையா அப்படின்னு. அதுக்கு கல்யாணம் என்று பெயர், சுபகாரியத்துக்கு கல்யாணம் என்று பெயர். ஒருவன் வாழ்நாளிலே 3 கல்யாணங்கள் உண்டு. முதல் கல்யாணம் பூநூல் கல்யாணம். 2வது கல்யாணம் இல்லறத்திற்கு வேண்டிய கல்யாணம். அது தர்மம் செய்வதற்காக, முதல் படிப்பதற்காக, இனி தர்மம் செய்வதற்கு. தர்மம் என்னன்னா ஏழைகளுக்கு பணம் கொடுக்கறதில்ல. தர்மம் என்பது யக்ஞங்களையும் கோயில்களுக்கு வேண்டியதும் பூஜையும் இந்த கர்மங்களை செய்வதற்காக, தர்ம கர்மங்களை செய்வதற்காக. 3வது கல்யாணம் என்பது அவன் ஞான உபதேசம் பெறும்பொழுது தெரிகின்ற ஒரு யக்ஞம். அந்த இடத்துல அவனுக்கு ஒரு வாய்ப்பு தரப்படுகிறது, அது ஒரு கல்யாணம்னு பேர். யாரெல்லாம் இந்த சாந்தோக்கிய உபநிஷத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ உங்களுக்கு 3வது கல்யாணம் நடந்து கொண்டிருக்கிறது. இது சந்நியாச வாய்ப்பு. இதை கேட்ட பிறகு நாம் பற்றில்லாத ஒரு வாழ்வோம். அதற்கு சந்நியாச வாழ்வு என்று பெயர், அது நிஷ்டா என்று பெயர். சந்நியாசம் என்பது ராகத்வேஷம் இல்லாமல் உலகில் உள்ள பொருளை அனுபவிப்பது. உலகத்தை அனுபவிக்கணும், உறவுகளை அனுபவிக்கணும். அங்கே விருப்பு இல்லாமல் இருந்தால் அது பேர் பற்றற்ற நிலை, அது பேர் சந்நியாசம் என்று பெயர். இது ஒரு கல்யாணம். இந்த 3லும் அக்னி உண்டு. பூநூல் பண்ணும்போது ஒரு யக்ஞம் பண்ணுவாங்க, கல்யாணத்தில் ஒன்று பண்ணுவாங்க, இந்த உபதேசத்துக்கு முன்னாடி ஒரு யக்ஞம் பண்ணி சொல்லிக் கொடுப்பது உண்டு. ஆனால் இந்த 3ம் இப்போது முடிந்து போயிட்டது. இவன் ஞானம் பெற்றுவிட்டான், இனிமேல் அவனுக்கு கல்யாணம் தேவையில்லை, அக்னியும் தேவையில்லை. அவனை நிரக்னி என்று சொல்வார்கள். இனிமேல் அவன் விளக்க கூட பற்ற வைக்க வேண்டியதில்லை. அவன் சர்வ கர்ம சந்நியாசத்தை அடைந்து விட்டான், எல்லாவற்றிலும் பற்றை விட்டவன். எனவே அவனுக்கு கல்யாண கிருத் என்று பெயர். இந்த உபதேசத்தை கேட்ட நீங்கள் அனைவருமே உங்களை நான் அழைக்கிறேன் கல்யாண கிருத். எல்லா கல்யாணங்களும் முடிவாக அடைந்தவர்கள், சர்வ கல்யாணம் பொருந்திய பகவானாகவே மாறிவிட்டீர்கள். நீங்கள் கல்யாண கிருத் என்று இந்த உபனிஷத் சொல்கிறது. சங்கரன் நமக்கு சொல்கிறார். அப்படிப்பட்ட குலத்தில் நாம் பிறந்திருக்கோம். நீ பிராமண பந்து வேதம் படிக்காமல் வெறும் பூநூல் அடிந்து கொண்டிருந்தால் அது நல்லா இருக்காது தங்கம்.
என்று இங்கே உத்தாலகர் தன் மகனை நோக்கி சொல்லுகிறார். அதாவது பள்ளிக்கூடம் அனுப்ப போகிறேங்கிறார். இந்த கதையினோட நோக்கம் என்றால் வித்யாஸ்துதி, இந்த பிரம்ம வித்யா அல்லது உபனிஷத் வித்யா அல்லது வேத வித்யாவை எப்படி போடுறாங்க பாருங்கள். இந்த வேத வித்யா இல்லாமல் ஒருவன் மனிதனாக வாழ்வது வெறும் பிராமண பந்து என்று பெயர். இப்படியெல்லாம் வாழவே கூடாதுங்கிறார். கட்டாயம் ஒன்று படிக்கணுங்கிறதுனால படிப்பின் மீது ஒரு புகழை சொல்கிறது. அதுதான் குலத்திற்கு பெருமைங்கிறாங்க. என் குலத்தில் ராஜாக்கள் ஆண்டாங்க, என் குலத்தில் பணக்காரர்கள் இருந்தார்கள் என்றதெல்லாம் இப்போ சொல்லக்கூடாது. என் குலத்தில் படித்தவர்கள் இருந்தார்கள் என்று சொல்வது தான் உண்மையிலே மதிப்பு என்று வித்யாஸ்துதி. அடுத்து குரு சீட லட்சணம். குரு எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும், சீடன் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் என்பதும் அடுத்து வர நம்ம மந்திரங்களிலிருந்து நாம் பார்க்க போகிறோம். அடுத்த மந்திரம் சஹ துவாதச வருஷ உபேத்ய சதுர்விகும்சதி வருஷ சர்வான் வேதான் அதீத்ய மகாமனா அனுச்சானமானி ஸ்தப்தஹ ஏயாய தகும்ஹ பித உவாச்ச. மறுபடியும் இங்கே மகனை இது வரைக்கும் ஸ்கூலுக்கு போடான்னு தானே சொன்னார். அடுத்த மந்திரத்தில் அவன் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டான். 12 வருஷம் ஓடி போச்சு. சினிமாவில் வேகமாக கேலண்டர் பறக்கிற மாதிரி காட்டுவாங்க இல்லையா, காலங்கள் பறந்தனே என்று. அதுபோல் முதல் மந்திரத்தில் அவனுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போடா, நீ பிராமண பந்துவாக இருக்கக்கூடாது அப்படின்னார். அடுத்த மந்திரத்தில் அவன் படிச்சுட்டு வந்துட்டான். வந்துட்டோம்னா அவரை திட்டுறாரு. எப்படி திட்டுறாரு பார்ப்போம். சஹ துவாதச வருஷ, அவன் துவாதசம் என்றால் 12 அர்த்தம். துவா என்றால் 2, தசம் என்றால் 10. 10 + 2 12. 12 வயதளவில் உபேத்திய குருகுலம் சென்று சதுர்விம்சதி வருஷ 24 வயசில் வீட்டுக்கு வரான். போனது வருஷம் 12, துவாதச வருஷம் சென்றான். உபேத்திய என்றால் படித்துவிட்டு, உபேத்திய சதுர்விம்சதி வருஷ 24வது வயதில் இளவட்ட காளையாக அழகாக காலை தூக்கி விட்டுக்கிட்டு ஜீன்ஸ் பேண்ட்டோட வீட்டுக்கு வரான். சில சமயம் தலைமுடியெல்லாம் பெருசாக வளர்த்துட்டு அவங்க ஒரு ஸ்டைலில் வரார். வந்தோன்னா ஒரு கர்வத்தோடு இருக்கிறத பார்க்குறார். சர்வான் வேதான் அதீத்ய, 4 வேதங்களை கற்றறிந்தவனாக. சர்வான் வேதான்னா 4 + 6 + 4, 6 + 6 + 4 இத்தனையும் படிச்சுட்டு வந்திருக்கிறான். அது என்னன்னு பார்ப்போம். அதனால் அவன் எப்படிப்பட்டிருக்கிறான்? மகாமனா, அவன் மானஸ்தனாக இருக்கிறான், தற்பெருமையாக இருக்கிறான், கர்வம் பிடித்தவனாக இருக்கிறான். எல்லாத்தையும் அது காரணம் இருக்கிறது. ஏன்னா அவன் அனுசானமானி, இங்கே நூ வரணும், அது கமாவா மாறிடுச்சு. உச்சானமானி, இது அறிவு கர்வம். ஸ்தப்தக என்றால் ஆணவம். இந்த மாதிரி 3 இருக்குது. அது என்ன காரணம்னு பார்ப்போம். ஏயாய, அவன் வீடு திரும்புகிறான். எப்படி? 24 வயசில் அனுச்சானமானியாகவும் மகாமனாபாகவும் ஸ்தப்தனாகவும் திரும்பி வருகிறான். அவனை நோக்கி தந்தை பின்வருமாறு கூறுகிறார். அது என்னன்னு பார்ப்போம். அவன் என்னென்ன படித்து வந்திருக்கிறான்? சர்வம் வேத அதீத்ய, எல்லாத்தையும் படிச்சுட்டு வந்திருக்கிறான். அது என்ன சர்வம்னா? வேதங்கள் 4 படிச்சிருக்கிறான். ரிக், யஜுர், சாம, அதர்வணம். அதற்கு அங்கங்கள் உண்டு. வேதம் படித்தோம்னா பத்தாது, வேதத்தோடு அதனுடைய அங்கங்களும் படிக்கணும். அந்த அங்கங்கள் என்னன்னா 6. சீக்ஷா என்பது நம்ம தைத்திரிய உபனிஷத் சீக்ஷாவிலேயே படித்தோம். அதில் உச்சரிப்பு பற்றி படித்தோம், சஞ்சஸெல்லாம் பற்றி படித்தோம். சந்தஸை வைத்து எப்படி உபாசனை பண்ணுறதெல்லாம் பார்த்தோம். முன் எழுத்து, பின் எழுத்து, சந்தி எல்லாம் பார்த்தோம். அந்த சீக்ஷா பற்றிய உச்சரிப்பு பற்றியதை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஏன்னா மந்திரத்துக்கு உச்சரிப்பு முக்கியம். வேதம் படித்தாலும் சீக்ஷா படிக்கணும். வியாக்கரணம் படிக்கணும், அது இலக்கணம்னு பேர், கிராமர். அடுத்தது சந்தஸ், செய்யுள் இலக்கணம், எப்படி செய்யுளெல்லாம் அமைக்கிறது. திருஷ்டிப்பு என்று பார்த்தோம், அனுஷ்டிப்பு என்று பார்த்தோம், அர்யமா என்று பார்த்தோம். மறுபடியும் காயத்ரி என்று பலவித சந்தஸையும் நாம் பார்த்தோம்.
நிறுத்தம் என்பது சொல்லிலக்கணம். ஒரு சொல் எங்கிருந்து பிறக்கிறது, தாது வர்க்கத்தை கண்டுபிடிப்பது. சொல் எங்கிருந்து இந்த சொல் பிறக்கிறது, இப்படி சொல்கிறீங்களே, மானிங்கிறீங்களே, இந்த மானிங்கிறது எங்கேருந்து வந்தது, மானங்கிறதுல வந்தது. மானம்னா என்னங்க, அளவிடுதல் அர்த்தம். அப்போ அளவிடுவதற்கும் மானிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, தன்னை பெரிதாக அளவெடுத்து கொண்டால் பேர் மானின்னு பேர், பெரிதாக அளவிட்டு கொண்டால் அவ பேர் மானஸ்தன்னு பேர், தன்னை குறைவாக இழத்து கொண்டால் தன்மானம் கெட்டவன்னு பேர். மானம் என்பது அளவிடுதல். இப்போ மானங்கிற சொல்லிலிருந்து எத்தனை வார்த்தைகள் வருது பார்க்கிறோம். பத் என்றால் பாதம், பாதத்தை கொண்டு நடந்தால் அது பேர் பாதை. அந்த அதில் கால்படுவதுனா அது பேர் பாதம். ஒன்றை பதிக்கிறதுனால பதவி. ஒருவன் அமருகின்ற இடம் பதவியில் அமர்ந்தால் அது அதற்கு பதி என்று பெயர் தலைவனுக்கு. இவ்வாறு பத் என்ற சொல்லிலிருந்து எத்தனை சொற்கள் வருகிறது இல்லையா, இது பேர் எட்டிமாலஜி என்று பெயர். அதுக்கு சமஸ்கிருதத்தில் நிறுத்தம்னு பேர். இதையும் படிச்சுட்டு வரணும். அடுத்தது ஜோதிஷம். ஜோதிஷம் என்பது நமக்கு தெரியும், கணக்கு போட்டு நாட்களை குறித்தல். எத்தனை நாள் கழித்து அமாவாசை வரும், எப்போ பௌர்ணமி வரும், எந்த நாளைக்கு எந்த திதி, எந்த நட்சத்திரம், இப்போது எந்த குளிகை, ராகு காலம் என்ன, எல்லாவற்றையும் கணிக்கக்கூடிய ஒரு சுதந்திரமாக கணிக்கக்கூடிய முறை உனக்கு தெரியணும். அப்போல்லாம் கேலண்டர் கிடையாது, ஒவ்வொரு மனிதனும் தலையில் தான் கேலண்டர் சுமக்கணும். அதனால் ஜோதிஷமும் அவனுக்கு கட்டாயம் வரணும். நாம் இப்போ சொல்லுகின்ற ஜோதிஷம் கல்யாண பொருத்தம் பார்க்குறதும், எதிர்காலத்தில் உனக்கு வேலை கிடைக்குமா படிப்பு கிடைக்குமாங்கிறதுல பார்த்தா அந்த ஜோதிஷம் அல்ல. ஜோதிஷ் என்றால் ஒளி பொருந்திய பொருட்கள். ஒளி பொருந்திய பொருட்களாகிய சூரியன், சந்திரன், நட்சத்திரங்களை வைத்துக்கொண்டு காலத்தை கணிப்பதற்கு ஜோசியம் என்று பேர். அந்த ஜோதிஷத்தையும் கையம் படிக்கணும். அடுத்தது கல்பத்தம் படிக்கணும். கல்பம் என்றால் இந்த வேத மந்திரங்களை எப்படி யஜ்ஞங்களுக்கு பயன்படுத்துவது, வாழ்க்கைக்கு பயன்படுத்துவது என்று, கிரியைக்கு பயன்படுத்துவது எப்படி, இது பேர் கிரியை என்று பேர். இப்போ இந்த வேத மந்திரம் தெரிஞ்சவங்க தான் கோயில் கட்டுறதுனுடைய அமைப்பை கட்டுவிடுவாங்க, கும்பாபிஷேகம் எப்படி செய்யறதுன்னு செய்வாங்க, இறந்தவர்களுக்கு உத்தர காரியம் எப்படி செய்வதுன்னு சொல்லுவாங்க, திருமணத்தை எப்படி நடத்துவதுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் செய்து கொண்டு கிரியைன்னு பேர். இந்த கிரியைக்கு எப்படி என்னெல்லாம் தந்திரங்கள் உண்டு, என்னென்ன பொருள் கொண்டு வரணும், எப்படி செய்யணும், எப்படி வைக்கணும், இதெல்லாம் எப்படி சுற்றி வரணுன்றதெல்லாம் தந்திரங்கள், கிரியைகள், தந்திரங்கள், இதெல்லாம் கற்றுக்கணும். அது பேர் கல்பம். பாருங்கள், வேதம் 4, சீக்ஷா, வியாகரணம், சந்தஸ், நிருத்தம், ஜோதிஷம், கல்பம் என்கின்ற 6. இது அங்கம், அது வேதம் அங்கம். இப்போ 4 உபாங்கங்களும் கற்றுக்கணும். இந்த உபாங்கங்கள் என்ன என்றால், உபாங்கங்கள் உறுப்புக்கு உறுப்பு. மீமாம்சை, பதம் பிரித்து பொருள் கண்டுபிடிப்பது மீமாம்சை. ஒரு சொல் ஒன்று இருக்கும், ஆனால் அதனுடைய அர்த்தத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஒருவன் கதவை திறந்துட்டு உள்ளே வரான், வெளில வந்தோடனே அந்த மகன் உள்ளே வந்துட்டார், அப்பா மும்முரம் வேலை செய்துட்டுருக்கிறார். இப்போ நான் கதவை திறந்துட்டே அவன் வெளியே போயிடுறான், ஆனால் மூடலை. அப்பா என்ன சொல்லுவார், கதவு அப்படின்பார். கதவு சாத்துன்னா சொன்னார், கதவு அப்படின்னு சொல்கிறார். பையன் எப்படி புரிஞ்சுக்கிறான், ஓ கதவை சாத்தனம் போடுறது, அவனே புரிஞ்சுக்கிறான் இல்லையா, அது பேர் மீமாம்சைன்னு பேர். சொல்லுவது ஒரு பொருள், ஆனால் அது உள்ளர்த்தத்தை நாம் எடுத்துக்கொள்வது மீமாம்சம். அதை பாகுபடுத்தி உள்ளர்த்தத்தை கண்டுபிடிப்பது மீமாம்சம். இதுபோல் வேத மந்திரத்திலேயே உள்ளர்த்தத்தை கண்டுபிடிப்பது பேர் மீமாம்சை. இதையும் கற்றுக்கணும். நியாய தர்க்கங்களை கற்றுக்கணும். எப்படி இது அப்படின்னா இது இப்படி. பகவான் ஒரு இடத்துல சொல்கிறார், ஞானிகள் இறந்தவர்களுக்காக அழுவதில்லை, சோகப்படுவதில்லைங்கிறார். ஞானிகள் சோகப்படுவதில்லைங்கிறார். அப்போ அஞ்ஞானிகள் சோகப்படுறான்னு தானே அர்த்தம். ஞானிகள் சோகப்படுவதில்லை, அப்படி என்றால் அஞ்ஞானிகள் சோகப்படுவார்கள். அப்போ சோகத்திலிருந்து நீங்குவதற்கு என்ன பண்ணணும், ஞானிகளாக மாறணும். ஞானியாக மாறுறது என்ன பண்ணணும், அஞ்ஞானத்தை நீக்கணும். எனவே ஞானம் வேண்டும். இப்படின்னு ஒரு ஈக்குவேஷனை கொண்டு வரோம். இது பேர் தர்க்கம். தர்க்கப்படி விசாரணை செய்து இவ்வாறு விளக்கும் முறை நியாயம் என்று பெயர். அது அப்படி என்றால் இது இப்படி என்று நாம் விளக்குவது நியாயம். அடுத்து புராணங்கள். 18 புராணங்களையும் அவன் படிக்கணும். தர்மசாஸ்திரத்தையும் படிக்கணும். தர்மசாஸ்திரங்களை மனு போன்றவர்கள் எழுதியிருக்கிறார்கள். ஆபஸ்தம்பர் எழுதியிருக்கிறார். யாக்ஞவல்கியர் கூட எழுதியிருக்கிறார். இவழி தர்மங்களை திருவள்ளுவரும் எழுதியிருக்கிறார். இந்த தர்மசாஸ்திரங்களை மனு, ஆபஸ்தம்பர், யாக்ஞவல்கியர், திருவள்ளுவர் ஆகியவர்கள் எழுதிய தர்மசாஸ்திரத்தையும் அவன் படிக்க வேண்டும். இப்படி படிச்சுட்டு வந்தவன் தான் யார், நம்முடைய சுவாதிகேது. அவனை நம்ம மரியாதை கொடுக்கணும் இல்லையா. உண்மையிலே அவன் கர்வம் பிடித்தனமாக இருக்கிறதுல ஆச்சரியம் இல்லை. அவன் மகாமானா, எனக்கு நிகர் எவரும் இல்லை என்பது பேர் மகாமானி.
தன்னை யாராவது ஒருத்தர் எனக்கு அடிச்சுக்கிறது எவனும் இல்லை, யாரையாவது பார்த்தோம்னா உங்களுக்கு 100 தெரியும்னா எனக்கு 99 தெரியும்னுவாங்க, அல்லது உங்களுக்கு 99னா எனக்கு 100 தெரியும்னு சொல்லுவாங்க. ஒரு தன்னை விட மற்றவங்களை ஒரு கைப்பிடி அதிகம் என்று எவன் சொல்கிறானோ அவன் தனக்கு நிகர் எவரும் இல்லை என்று நினைப்பவன், அவனுக்கு பேர் மகாமானி என்று பெயர். இப்படிப்பட்டவனாகத்தான் நம்முடைய ஸ்வேதகேது இருக்கிறான். ஆச்சரியமில்லை, ஏன்னா அவன் வகுப்பில் முதல். அகம் சர்வ ஜேஷ்ட, எல்லாவற்றிலும் நான் ஜேஷ்டன், முன்னால் இருப்பவன், முதன்மை என்று சொல்கிறான். அடுத்தது இதெல்லாம் அவங்க அப்பா சொல்கிற வார்த்தை. டேய், நீ மகாமானி மாதிரி இருக்கிற, உன்னை தவிர எவனும் அறிவாளி இல்லாத மாதிரி நீ இப்போ நடந்துக்கிற. அனுச்சானமானி, அது காரணம் இருக்குது. அணு உச்சானமானி, ஒன்றை சொன்னால் உடனடியாக அதை அதே போல் திரும்ப சொல்லுபவன். உடனடியாக மட்டுமில்லை, 10 வருஷம் கேட்டாலும் ஞாபகம் வச்சு சொல்லுவாங்க. இப்படி தான் எங்கள் மாமியாருங்க, அன்றைக்கி ஏதோ ஒரு வார்த்தை சொன்னாங்க, 10 வருஷம் கழிச்சு அது திரும்ப திரும்ப சொல்கிறாங்கன்னா அவங்க பேர் அனுச்சானமானி. அவங்க அது ஒன்றை மட்டும் தான் சொல்லுவாங்க. ஆனால் இவனோ ஒரு முறை இந்த பாட்டை கேட்டுட்டா மறுபடியும் பாடுவான். சில குழந்தைகள்லாம் இந்த தேவாரம் திருவாசங்கள்லாம் ஒரு முறை கேட்டுவிட்டு அதே பாடலை அதே ராகத்தில் பாடுவதை பார்க்குறோம். அவங்க அனுச்சானமானி என்று அப்பாவே சொல்கிறார். அதற்கு காரணம் அனுவச்சன சமர்த்த, பதிலுக்கு பதில் பேசக்கூடியவன், சொன்னதையே உடனடியாக புரிந்து கொண்டு அதையே திரும்ப சொல்லக்கூடியவன், பதிலுக்கு பதில் தரக்கூடியவன், அனுவச்சன சமர்த்தக என்று சங்கரர் சொல்கிறார். ஸ்தப்த என்று இன்னொரு அடைமொழியும் தருகிறார் தன்னுடைய மகனுக்கு. டே ஸ்வேதகேது, நீ 24 வயசில் 12 வருஷம் படிச்சுட்டு வந்திருக்கிற, அனுச்சான மானி ஒத்துக்கிறேன், ஆனால் மகாமானியாக இருக்கிற நீ ஸ்தப்த, பணிவில்லாமல் இருக்கிறாய். உங்களிடம் அதை நான் பார்க்கிறேன், பணிவில்லாத தன்மையை நான் பார்க்கிறேன், உன்னிடம் இந்த வணக்கத்தன்மையை அவன் பார்க்கவில்லையே. அப்ரணத ஸ்வபாவ, பிரணதம்னா காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுறது. சில பேர் எல்லாம் மரியாதை மனசில் இருந்தால் போதும், அதெல்லாம் எதுக்கு வெளியே காட்டணுங்கிறாங்க. அப்போ வெளியே காட்டுறதுக்கு அவங்களுக்கு வெக்கம். தன்னை பேர் வணங்காமுடின்னு பேர் வச்சுக்கிறாங்க, யாருக்கும் வணங்க மாட்டேன்னு பேர் வச்சுக்கிறாங்க. அப்படி அவங்க அப்ரணத சுபாவக, யாருக்கும் நான் அடிபணிய மாட்டேன், தன்மானம் மிக்கவன் என்று சொல்கிறாங்க இல்லையா. தன்மான சிங்கங்கள் அவங்கெல்லாம் மகாமானா. ஸ்தப்தக, அப்படி தலைகணம் பிடித்தவனாக வந்திருக்கிறாயே, இதிலிருந்து எனக்கு என்ன தெரிகிறது, நீ ஆதேசம் என்று சொல்லக்கூடிய மிக உயர்ந்த ஞான தத்துவத்தை நீ குருவிடம் கேட்டு தெரிந்து கொள்ளவில்லை. குரு சொல்லிக் கொடுக்கலன்னு சொல்லலை, நீ குருவிடம் என்று கேட்டு தெரிந்து கொள்ளவில்லை. நீ கேட்டிருக்கணும், அதை கேட்டிருந்த அந்த ஆதேசம் என்று சொல்லக்கூடிய அந்த உயர்ந்த தத்துவத்தை, உயர்ந்த உபதேசத்தை நீ பெற்றிருந்தால் நீ இப்படி நடந்திருக்கவே மாட்ட. இதிலேருந்து நான் கண்டுபிடிச்சேன், நீ ஆதேசம் உனக்கு தெரியலன்னு. அது என்னப்பா ஆதேசம் அப்படின்னு அவன் கேட்பான். அது சொல்கிறாரு, ஆதேசம் என்பது எதை அறிந்து கொண்டால் எல்லாவற்றையும் அறிந்தது சகமோ அதை அறிந்து கொள்வது ஆதேசம். அதை நீ குருவிடம் என்று தெரிந்து கொண்டாயா என்று அவர் கேட்கிறார். அதை நம்ம அடுத்த மந்திரத்தில் பார்ப்போம். ஆதேசம் என்றால் கேவல சாஸ்திர ஆச்சாரிய உபதேச கம்யம். உபதேச கம்யம் என்றால் உபதேசத்தின் மூலம் பெறப்படுவது என்ற அர்த்தம். கம்யம் என்றால் அடைவது, உபதேசம் என்றால் குரு சொல்லிக் கொடுத்து அடைவது. இது தானாக ஒருத்தன் அடையவே முடியாது. ஸ்வம் கம்யம் அல்ல, ஸ்வத கம்யம் அல்ல, உபதேச கம்யம். எந்த உபதேசம்? சாஸ்திர ஆச்சாரிய, சாஸ்திரத்தை கொண்டு குரு சொல்வது. தன்னுடைய அனுபவத்தை வைத்து குரு சொன்னால் அது உபதேசமாக எடுத்துக்க முடியாது. உபதேசம் இருக்கலாம், அது ஆதேசம் கிடையாது. சாஸ்திரத்தை அனுசரித்து ஆச்சாரியார் சொல்லிக் கொடுத்த உபதேசத்திற்கு ஆதேசம் என்று பெயர். அதுக்கு கேவலன்னு ஒன்று போடுறாங்க. இது தவிர வேறு மெத்தட் கிடையாது. ஒன்லி திஸ் வே, கேவல சாஸ்திர ஆச்சாரிய உபதேச கம்யம் என்று அற்புதமாக டெஃபினேஷன் கொடுக்குறதுல சங்கரன் மாதிரி வேறு யாரும் கிடையாது. அவர் தான் அப்படி கொடுத்துருக்கிறார். ஸ்வேதகேதுவிடம் இருந்து இந்த அபரஞானம் தான் இருக்கிறது, பரஞானம் இல்லை. நம்ம முண்டக உபனிஷத்தில் பரஞானம் அபரஞானம் என்று படித்தோம். அதில் அபரஞானத்தில் என்னென்னவோ படித்தோம். காளி கராளி என்றெல்லாம் யக்ஞத்தில் சொல்லக்கூடிய மந்திரங்களெல்லாம் பற்றி அது பேசிச்சு, அதனுடைய பலன்களெல்லாம் சொல்லிச்சு. சத்தியலோகம் வரைக்கும் நீ போகலாம் அப்படின்னு. இதெல்லாம் அபரஞானம் தாயா. அந்த பிரம்மமாகவே ஆகின்ற ஞானம் பேர் பரஞானம். அந்த பரஞானத்தை ஒருவன் குருவிடமிருந்து பணிந்து கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். இது வழக்கமான குருகுல சிலபஸில் இருக்காது. 12 வருஷ கோர்ஸில் இது வச்சுருக்கவே மாட்டாங்க. ஆனால் எவன் ஒருவன் புத்திசாலியோ இதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வருவான். இது கோர்ஸில் இல்லாததுனால நாம கேட்டு சென்று தான் படிக்கணும்.
அதை நீ படிக்காததுனால நீ இந்த மாதிரி தலகணம் பிடிச்சிருக்கிற. உண்மையிலே பிரம்மஞானிகள் உன்னை போல் இருக்க மாட்டார்கள் என்று அவர் சொல்கிறார். 3வது மந்திரம், இதையும் பார்த்து விடுவோம். ஸ்வேதகேதோ என்னு சோம்ய இதம் மகாமனா அனுச்சான மாணி ஸ்தப்தோ அஸ்ய உத தம் ஆதேசம் அப்ராக்ஷ்யः ஏன அஸ்ருத ஸ்ருதம் பவதி அமதம் மதம் பவதி அவிஜ்ஞாதம் விஜ்ஞாதமிதம் இதி கதம் நு பகவ ச ஆதேசः பவதி இதி. இந்த இடத்துல 2 பேர் பேசுகிறாங்க. யார் எதை பேசுகிறாங்கிறது இல்லைன்னு தெரியல. கடைசி வரி கதம்னு பகவஹ ச ஆதேச பவதி இதி என்று மகன் கேட்கிறான். இதுக்கு முன்னாடி சொல்வது, ஏ ஸ்வேதகேது சோம்ய, நீ மகாமானியாகவும் அனுச்சானமானியாகவும் ஸ்தப்தனாகவும் இருக்கிறாயே, இதிலிருந்து ஆதேசத்தை நீ கற்றுக்கொள்ளவில்லை, அப்ராக்ஷ்ய என்று சொல்கிறார். அந்த ஆதேசம் என்பது என்ன? ஏன எதன் மூலம் அஸ்ருதம் ஸ்ருதம் பவதி, கேட்கப்படாததெல்லாம் கேட்டதாகுமோ, மதம் மதம் பவதி, சிந்திக்கப்படாததெல்லாம் சிந்திக்கப்பட்டதாகுமோ, அவிஜ்ஞாதம் விஜ்ஞாதம் பவதி, அறியாததெல்லாம் அறிந்ததாகுமோ, அது பேர் தான் ஆதேசம் அப்படின்னு அவர் சொல்கிறார். அதுக்கு மகன் கேட்குறான், கதம்னு அது என்னன்னு நீங்களே சொல்லி கொடுத்துருப்பா. தயவுசெய்து 24 வருஷம் கழித்து நான் வந்திருக்கேன், கல்யாணம் பண்ணிக்கணும், மறுபடியும் குருகுலத்தை போய் குருக்கிட்ட போய் ஆதேசத்தை கற்றுக்கிட்டு வான்னு அனுப்பிடாதீங்க, நீங்களே தயவுசெய்து கற்றுக் கொடுங்க. பள்ளிக்கூடம் போக பயப்படுறான். இந்த வயசில் மறுபடியும் ஸ்கூலில் போய் சேரணும்னா நல்லா இருக்காது இல்லையா? அதனால் கதம் அது எப்படிப்பட்டது, அந்த கதம்னா எப்படிப்பட்டது அந்த ஆதேசம் என்று பகவக, ஏ பகவானே, இப்போ அப்பான்னு கூப்பிடல, அப்பா டாடி நைனா அப்படின்லாம் கூப்பிடல, பகவானே ச ஆதேச, அந்த ஆகாசத்தை பவதி இது எப்படிப்பட்டது என்று எனக்கு சொல்லிக் கொடுங்கள் என்று கேட்கிறான். ஸ்வேதகேது சோமிய, ஏ அருமை மகனே ஸ்வேதகேது, என்னு இதம், இப்பொழுது மகாமனா அனுசானமானி ஸ்தப்தோ அசி, எல்லாம் கற்றுவிட்டோம் என்ற ஆணவம் உன்னிடம் இருக்கிறதே, செருக்கு மிக்கவனாக அல்லவா நீ திரும்ப வந்திருக்கிறாய். உதகதம் ஆதேசம் அப்ராக்ஷ்ய, அந்த உபதேச தத்துவத்தை நீ கேட்டாயா? அது என்ன என்று சொல்கிறேன். ஏன அஸ்ருத ஸ்ருதம் பவதி, எந்த உபதேசத்தை கேட்டிராததெல்லாம் கேட்கப்பட்டதாகிறதோ, எந்த உபதேசத்தால் யூகிக்கப்படாததெல்லாம் யூகிக்கப்பட்டதாகுமோ, மதம் அமதம் மதம் பவதி, நிச்சயிக்கப்படாததெல்லாம் நிச்சயிக்கப்பட்டதாகுமோ, அவிஜ்ஞாதம் விஜ்ஞாதம் பகுதி ஆகுமோ, அதுதான் ஆதேசம். அதை நீ தெரிந்து கொள்ளவில்லை என்று எனக்கு தெரிகிறது. அதுக்கு சொல்கிறான், ஓ பகவான், அப்படி ஒரு தத்துவம் இருக்க முடியுமா? கதம்னு பகவா ஆதேச பவதி, அப்படி ஒன்று இருக்குமா என்று கேட்கிறான். இருக்குடா என்று சொல்கிறார். இங்கே நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, ஏகம் விஞ்ஞானேன சர்வம் விஜ்ஞாதும் பவதி என்பதை தான் நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டும். ஒன்றை அறிந்து கொண்டால் சகலத்தையும் அறிந்து கொண்டதாக ஆகும் என்று இந்த ஒரு பிரதிஜ்ஞா வாக்கியம் இங்கே சொல்லப்படுகிறது. ஏன அஸ்ருதம் ஸ்ருதம் பவதி, ஏன அமதம் மதம் பவதி, ஏன அவிஜ்ஞானம் விஜ்ஞாதம் பவதி. ஏன என்றால் எதை ஒன்றை தெரிந்து கொள்வதனால் கேட்கப்படாததெல்லாம் கேட்கப்பட்டதாகுமோ, தர்க்கம் செய்து நியாயம் கண்டுபிடிக்கப்படாததெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டதாகுமோ, நிச்சயம் செய்யப்படாததெல்லாம் நிச்சயிக்கப்பட்டதாக ஆகுமோ, அந்த அறிவு ஆதேசம் என்று சொல்கிறார். அதுக்கு நாம் கொடுக்கின்ற ஒரே வார்த்தை, ஏகம் விஞ்ஞானேன சர்வம் விஞ்ஞாதும் பவதி. ஏகம் விஞ்ஞானேன, ஒன்றை அறிந்து கொள்வதினால் மட்டுமே மற்ற எல்லாவற்றையும் சர்வம் விஞ்ஞாதும் பவதி, அறிந்து கொண்டதாக ஆகிறது. இந்த ஞானம் ஆதேசம். அதை அடுத்து வருகின்ற 4வது 5வது 6வது மந்திரங்கள் விளக்குவதாக இருக்கும்.
இதில் நாம் சிரவணம், மனனம், நிதித்தியாசனம் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். சிரவணம் என்பது ஆதேசத்தை கேட்டல். மனனம் என்பது யூகம், அது மதம்னு சொல்லுவாங்க. மதம்னா சிந்தனை செய்து அறிவது, என்னுடைய கருத்து என்ற அர்த்தம். அவருடைய மதம் அப்படின்னு சொன்னால் அவருடைய கருத்து. பகவானே பகவத்கீதையில் மம மதம் அப்படின்னு சொல்லுவார். எனக்குன்னு ஒரு மதம் இருக்குது. நாம் மதங்கிறது கிறிஸ்தவ மதம், இஸ்லாம் மதம், இந்து மதம், அந்த மதம் அல்ல. ஒரு நிச்சயிக்கப்பட்ட கருத்து என்று பெயர். என்னுடைய நிச்சயிக்கப்பட்ட கருத்து என்னுடைய மதம் என்று சொல்கிறார். அதுக்கு இன்னொரு அதர்கீதம் தர்கிதம் பவதி. தர்க்கம் செய்யப்பட்டாததெல்லாம் தர்க்கம் செய்யப்பட்டதாகுமோ. தர்க்கம் என்பது விசாரித்து உண்மையை கண்டுபிடிப்பது தர்க்கம். நல்ல விசாரணை பண்ணுறான் லாயர், நல்ல தர்க்கம் பண்ணி உண்மையை வெளிக்கொண்டு வரார். அப்புறம் ஜட்ஜி அதுக்கு தீர்ப்பு சொல்கிறார். தீர்ப்பு எதன் அடிப்படையில்? உண்மையை தர்க்கத்தின் மூலம், அவருடைய வாக்குவாதத்தின் மூலம் உண்மையை நிரூபிக்கிறார். அது பேர் தர்க்கம்னு பேர். அதர்கீதம், தர்க்கம் செய்யப்படாததெல்லாம் தர்க்கம் செய்யப்பட்டதாகுமோ. விஞ்ஞாதம் என்றால் நிச்சயித்தல், நிச்சயிக்கப்படுத்தாததெல்லாம் நிச்சயப்படுத்தப்பட்டதோ என்று இங்கே பார்க்கிறோம். மறுபடியும் அடுத்த வகுப்பிலே நாம் இதை விளக்கமாக